இந்த வீடியோவில் ஃப்ரேம் கரெக்டாக இருந்தால் நான் ஃப்ரேம்குள்ள இருக்க மாட்டேன். நான் ஃப்ரேம்குள்ள இருந்தால் ஃப்ரேம் கரெக்டாக இருக்காது. தீஸ் திங்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் வெரி பிகினிங் ஆஃப் தி வீடியோ. ஸோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, ஹாய். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம ஃபஸ்ட் டைமாக ஒரு vlog பண்ண போகிறோம். இப்போது மணி 9ஆவது. பட் சென்னை கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டவா? தான் செய்யும். இப்போ பேக்கிங்லாம் பண்ணிட்டு கிளம்பணும். நான் கிளம்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓ மை காட், சூப்பர். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் காலையில் ஒரு கோட்ஸ் படித்தேன். என் மேனேஜர் குரூப்பில் போட்டார். அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா, இட்ஸ் பெட்டர் டு சஃபர் ஃபார் அ சொல்யூஷன் பெட்டர் டு ஐயோ மறந்து போச்சு. இட்ஸ் பெட்டர் டு சஃபர் ஃபார் த சொல்யூஷன் மோர் தென் பெட்டர் டு சஃபர் ஃபார் அ ப்ராப்ளம். அதாவது புரிஞ்சது என்னென்னா, ஒரு ப்ராப்ளத்தை நினச்சி கஷ்டப்படுறத விட அதுக்கான சொல்யூஷனை நினச்சி கஷ்டப்படுறது பெட்டர் அப்படின்னு தான் அவர் அதில் சொல்ல வர்றார். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் கிளம்பணும். நான் கிளம்பிட்டு வ்ளாக் பண்ணுறேன். சாரி, பாய். 5 hours later. ஹலோ கைஸ், காலையில் எதில் ஓட்டினா அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். காலையில் ஒரு கருத்தில் விட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். இன்னும் 5 நிமிஷம் முன்னாடி தான் நான் பேசினேன். 5 நிமிஷம் கூட இல்லை, 2 செகண்ட் முன்னாடி தான் நான் பேசினேன். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்னா, ஒரு தீவிரமான ஐயர் வீட்டில் இருக்கோம். ஐயர்லேயே ஒரு ரவுடி ஐயராக்கும் அவர். ஐயரே உள்ள ஒளிஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. வா வா, வெக்கப்படாத, கூச்சப்படாத, வா. இதோ வந்துட்டேன். இதில் வேற அவர் ஒரு பெரிய ரஜினி ரசிகர். அவர் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் போட்டு இப்போ பரவாயில்லையா? சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்டைலுக்கு கண்ணாடி போட்டார். இது கண்ணாடி கட்டினா கண்ணு தெரியாது. அந்த கண்ணாடி வச்சு ஸ்டைல் பண்ணுறாரு. சரிண்ணா, கிளம்பலாமா? டைம் ஆகுது. நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு நான் இந்த vlogல சொல்லவே இல்லை. எங்கே போக போகிறோன்னா, வேர்ல்டோட எட்ஜுக்கு போக போகிறோம். ஓகேவா? என்னண்ணே, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதை நீங்கள் பார்ப்பீங்க, போக பார்ப்பீங்க. எங்கே போகிறோம் அப்படின்றத போக பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். ஓகே, கிளம்பியாச்சு, போகிறோம். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக vlog பண்ணுறேன். அதனால் குற்றம் குறை நிறை பிழை எது இருந்தாலும் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி மன்னிச்சிருங்க. கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ணிட்டே பேசுகிறேன். போகலாம்ண்ணே. ஐரே போகலாம். எங்கே உள்ள போகிறேன்? மென்ட்லே வெளில. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. என்னண்ணா, உனக்கு எனக்கும் அவ்வளோதானே. நம்மக்குள்ளே பேசிக்கிறதா எல்லாமே. என்ன பாரு, ஒரு அண்ணனா உன்னை நான் உரிமையாக பேசுறது. உரிமை வேணாம், அன்பு வேணாம்னா சொல்லிண்ணா. நான் உன்னை கூப்பிடல, அண்ணான்னு கூப்பிட்டுக்கிறேன். எப்படி சமாளிக்குது பாரு நாய். ஐயர் தான் எங்களை வழி நடத்தி கூப்பிட்டு போறாரு. ஐயரே நீ டென்ஷன் ஆகுது. சாரி அண்ணா. நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு, ஆட்டோவில் இருந்து இதுக்கு போவோம். அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓட்டு ஓட்டை கொண்ட அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி முந்திரா. 15 minutes later. அந்த தாத்தா அவனை கூப்பிட்றாரு. அண்டையே பார்த்தீங்களா, இந்த கல்யாண மாப்பிள்ளை கூட போயிட்டு டச்சப் பண்ணிட்டு வர மாட்டான். ஒரு வாரம் முன்னாடி தான் முடி வெட்டினா போல. இப்போ மறுபடியும் போயிட்டு டச்சப் பண்ணிட்டு வந்திருக்கா போல. ஐயோ, கல்யாண மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டானே. பரவாயில்ல, தண்ணி. ஓகே, இப்போ போயிட்டே இருக்கோம். அண்ணனுக்கு பூ வைக்கிற பழக்கம்லாம் இல்லை. தெருப்பால் அடி விட மாட்டேன் போல. இதில் அடி கார்பே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருன்ற மாதிரி எந்த பிரச்சனைக்கும் இல்லாமல் போனோமா வந்தோமான்னு இருக்கணும். சரியா? உங்க முன்னாடி இந்த vlog பார்க்கும். பரவாயில்லையா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. என்டர்டெயின்மெண்ட், நல்ல என்டர்டெயின்மெண்ட். வணக்கம். வணக்கங்க. என்னையா எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறான். என்ன பொதுக்கூடத்துல போன மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கான். அதான் ஆல்ரெடி வணக்கம் வச்சுட்டு என்னத்த மறுபடியும் வணக்கம். மறுபடியும் வணக்கம். அப்படியா? நான் கிளைமேட். ஆமாவா, சரியான கிளைமேட். சூப்பராக இருக்கு.
சரியான கிளைமேட்டு, அதான் நாங்கள் ஸ்டேஷன் செம்மையாக வேணும் போகுது. கப் தான். காற்று வேறு செம்ம காற்றடிக்குது. சரிம்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஓகே. இந்த கிளைமேட்டில் தான் நம்ம Okay, இங்கே okay. போகணும் இருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் vlog பண்ணுறேன், எல்லாம் எனக்கு வினோத சரி சரி. சும்மா பார்க்குறாங்க குரங்கு மாதிரி. ம். ஏன் என்ன பார்த்தாலும் பரவாயில்ல, நான் இந்த vlog-அ கம்ப்ளீட் பண்ணி திருவேண்டா அப்படின்ற ஒரு டே கேலர்ஸ் வெறியோடு இருக்கு நாங்கள். கரெக்ட் தான். இங்கே தான் ஒன்று ஆனால் செம்ம கிளைமேட், சீக்கிரம் உட்காந்து சென்னையாதுன்னு இருக்கு. கைஸ் இங்கே பாருங்க, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். கொற்ற மயில ஒருத்தர் குதூகலமாக உட்காந்து நம்ம பண்ணுகிறாப்புல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்படி ஒரு ஸ்பாட்டில் ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணுறாங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு. யாருக்கு காவ காக்க, யாருமே இல்லாத இடத்துல யாருக்கே காவ காக்கிற அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கிறார் அவர். சூப்பர். அன்றைக்கி கொஞ்சம் போதையில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி போதையில் இருக்கார் அடுத்தரில். லைட்டை காட்டு. ஏன் முன்ன பண்ண எவனும் ஃப்ளைட்டு பார்த்தது இல்லையா? இந்த நம்ம காட்டி தான் ஃப்ளைட்டு தான் போகுதுன்னு சொல்லலையா? உங்கள் ஏரியாலேருந்து தான் போதா? ஏன் உன் வீட்டிலேருந்து போகுது சொல்ல. நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ட்ரெயின் வந்துச்சு. இன்னும் ஃப்ளைட்டாக வரும், ட்ராக்ல ட்ரெயின் தான் வரும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறா. ரூட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு, நான் என் ஃபோனையும் ட்ரை பண்ணி பாதுகாத்துக்கிறேன். பாதுகாத்துக்கிட்டு அப்புறமா பேசுகிறேன். ஆனால் எங்கள் பாருண்ணா எப்படி இருக்குது. இவனா சென்னைன்னு சொன்னால் நம்புவானா? அதை ஒரு வாரமாகவே சென்னை இப்படி தான் இருக்கு. டிக்கெட்லாம் செக் பண்ணுறாங்கண்ணா, டிக்கெட் தேவையில்லண்ணா. சரி அங்கேயே போ, நீ நான் எக்போர்டில் பார்ப்போம். அப்போ இருக்காப்புல கிளைமேட்டு. யாரா நீங்கள்? அழகான ஸ்பாட் அமைஞ்சிருக்கு அவனுங்களுக்கு. உட்காந்து காதல் பண்ணிட்டு இருக்கானுங்க. Much later. எக்மோர் ரயில் நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த செருப்பு போட்டு போறாருல, இந்த செருப்புக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. எப்படி இருந்தாலுமே இந்த செருப்பை போட்டு ரோட்டுக்கு வந்தா செருப்புல சாணி சேரி எல்லாம் வரப்போகுது. இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது ட்ரெஸ்ஸை வச்சு கழுவிட்டு வராப்புல. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ரகுராம்? பதில் சொல்லுங்க. எதுலையுமே ஒரு கண்ணியும் கட்டுப்பாடு இருக்கணும்ல. கண்ணியும் கட்டுப்பாடு இருக்கணுமா? அதை யார் பேசுறா பத்தியா? உன்னாலே திரிப்பாடக முடியல. நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஏசியில் போகிறோம். அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறோம். நீ இன்னும் ஃபோனை வைக்கலையாடா? நம்ம வந்தா சூப்பராக இருக்குது கோச்சு. நல்லா வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஏசி வர்றதுக்கான பாதை வந்து இந்த பக்கம் பைப் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. லைட் செட்டிங் எல்லாம் ஓகே. கண்ணாடி முதற்கொண்டு எல்லாம் ஜில்லுன்னு இருக்குது. சூப்பராக உட்காந்துட்டு போகிற மாதிரி. எல்லாருக்கும் பெட்ஷீட்டு, தலைக்காணி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம இன்றைக்கி நைட் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணி எங்கே போக போகிறோம்? உலகத்தோட எல்லைக்கு போக போகிறோம், எட்ஜுக்கு போக போகிறோம். காதலுக்கும் கல்யாணத்துக்குமான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அவன் காதல் பண்ணி ஊங்கொட்டிகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் கல்யாணம் பண்ணி ஊங்கொட்டிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒத்துமை ஒன்று தான், ஊங்கொட்டுறது தான். 2 hours later. ஓகே, இப்போ ரகன் வந்து காமெடி பண்ணார். அண்ணா நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ரகன் நான் வந்துட்டு ஒரு சொற்பொழி வாத்தார். ஆத்து சொற்பொழி ஆத்து டபரா கொடுத்தா ஆத்து என்ன எழவி அது? இந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கேமரா ஆன் பண்ணி மைக்கை சொருவி ட்ரைபாட்ல போட்டு வச்சே இருக்க மாட்டேன். அப்படியே பேக்லேயே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு புதுசா விளாக் பண்றேன். எனக்கே பைத்தியம் மிச்ச மாதிரி இருக்கு. நான் 2 பேருக்கு எப்படி இருக்கான் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்க அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்க ட்ரெயின் ஏறின உடனே அங்க இருக்கிற எல்லா கும்பலும் எங்களை பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? அடிக்கல குளிர்ற எல்லாரும் ஃபுல் பேண்ட் போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. நாங்க 2 பேரும் மட்டும் ஷார்ட்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்கிறோம். மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு தம்பி. ஒரு ஸ்வீட் பீடா ஒண்ணு போடுறாஜா. சரி ஓகே, நம்ம எப்படி இருக்கோம்? மச்சான் தெளிவா வருவான்னு பார்த்தா நீ டபரி மாதிரி தான் வந்துருக்கிற. ஆனா ஒண்ணுன்னா ஃபுல் டிஷர்ட் போட்டுன்னு வந்துட்டான். நம்மள வந்து அரசக்கா போட்டுன்னு குளிருது. இதுல வேற ஏசி கோச் வேற.
இப்போ நம்ம ட்ரெயினை சுற்றி பார்க்கலாமா? இது வரையும் நான் வந்ததே இல்லைண்ணா, இதெல்லாம் அதான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், நானே இதுதான் எக்கானமி ஃபர்ஸ்ட் டைம். என்ன எல்லாம் நானும் சும்மா எக்கானமி ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்லாம் போனதே இல்லை நான். அப்படியா? நீ போயிருப்பிய? தேர்ட் ஏசி போயிருக்கேன். நீலாம் ஏறினா ஏசி தான், இறங்கினாலும் ஏசி தானே நீ? தென்னை மரம் குடி விளையாடிக்கிட்டு கியூட்டு. பண்ணக்கூடாது. ஏய் 2 இடியட்ஸ் 3 இடியட்ஸ். ஒரு வழியாக நம்ம வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். என்ன வந்து நாகர்கோவில். அதுக்கு எதுக்கு நாகப்பாம்பு நல்ல முக்கிய கொடுக்குற மாதிரி வந்து அதுதான் தான் நாகர்கோவில். வந்துட்டு டீ சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். அண்ணன் இப்போ தான் பாலை வச்சுருக்காரு. அவரை பற்றி முன்னெல்லாம் பஸ்ஸில் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவோம். நார்மலாக பேசுகிறோம். இன்டர்வியூ எடுக்க வந்த வாங்கி கொடுத்தா சாப்பிடுவோம். இப்படி வர பாருங்க. அதான் கன்னியாகுமரி போயிட்டு சன்ரைஸ் பார்க்குறோம், சன்செட் பார்க்கணும். சன்ரைஸ்லாம் இங்கே வந்தானே வச்சுருக்கேன். சன்ரைஸ் ஆனால் சன்ரைஸ் இல்லை. அந்த டீ பாலர்லேயே மண்டே போட்டு பொசிக்கிறேன். வெறும் வேணுங்க. சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் விட்டு அதே ஜோக்கு சொன்னது. ஜோக் இல்ல இல்லையா? வீடியோ காலம் கூட பார்க்காம வாயில் கெட்ட வார்த்தை வந்து வீடியோ பார்க்கணும். இந்த பார்க் எப்போ ஓப்பன் பண்ணாங்க? இந்த பார்க் போகலாம். கலக்க போட்டதுக்கு பார்க்கில் போனால் கடல் தான் போகணும். நீ எத்தனை பார்க்கில் போயிட்டு எத்தனை பொண்ணு போட கடலை? நான் ஏகப்பட்ட பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட கடலை போட்டிருக்கேன். ரெக்கார்ட் ஆயிடுச்சு. மாட்டிப்பேன். ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டுருவேன். நான் ஆம்பளை. நான் சொல்லுவேன். முடிக்காம இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோன்னா குட்டா எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா? நான் டீ குடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா நீ ஏன்னா குடிக்கிறதுனா டீ குடிக்கிறது தான். டீ கடையில் நின்று டீ குடிக்கிறத பற்றி தானே பேசுவாங்க. உண்மையா Approximately 10 hours later. ஃபைனலாக நம்ம எங்கே எந்த டெஸ்டினேஷனுக்கு வரோம்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நான் கத்திக்கிட்டு இருந்தனோ அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இந்தியாவோட எட்ஜு, வேர்ல்டோட எட்ஜு. நம்ம வேர்ல்டுக்கு இதுதான் எட்ஜு. என் முடி பறக்குது, அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க vlogல. இங்கே செம்ம காத்தடிக்குது. We are going to see a sunset today and sunrise tomorrow. Meanwhile, சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் சன்னுக்கே நம்ம கூட செட் ஆகலை. நம்மளை பார்க்க வரல, பார்க்க விருப்பம் இல்லையா தெரில. உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அதுதான் டைம் லேப்ஸில் இருக்குது. டைம் லேப்ஸில் போடுறேன். அது அப்படியே அழகாக இறங்கிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரில. அப்படியே உள்ளே போய் முடிக்கிச்சு. சுத்தமாக ஒன்றுமே தெரில. வானமே நீளமாயிருச்சு. இதை சன் செட்டுன்னு சொல்கிறதா இல்லை சன் லாஸ்ட்டுன்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு தெரில. க்ளவுட்ஸ் வந்து மொத்தமாக சன்னை மறைச்சிருச்சு. உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தேன். பட்டு அது கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. பட் சன்ரைஸ் ஆச்சு நம்மளால் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் வந்துட்டு சன்ரைஸ் ஆச்சு பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சன்ரைஸ் ஆச்சு நம்ம கண்டிப்பாக எடுத்து போடுறோம். இதுதான்டா ஃப்ரேமு. போன வீடியோ வழக்கம் போல் மைக்கை கனெக்ட் பண்ணாமல் ஆன் பண்ணாமல் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி மைக் கனெக்டில் இருக்குது, ஆனில் இருக்குது. சன்செட் பார்க்க வந்தோம், சன்செட் பார்க்க முடியல. செம்ம கடுப்பாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை. வந்ததுக்கு அட்லீஸ்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக கடல், அந்த பக்கம் ஃபுல்லாக நிலம், சுற்றி எக்கச்சக்க மக்கள். எல்லோரும் அவங்க வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க, பார்க்க முடியுது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன்றதுனால எனக்கு தெரில அது. ஆனால் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஃபீலிங் இந்த சென்ஸ் சன்செட் பார்க்கலன்ற ஃபீலிங்கும் இருக்குது. சமூக இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு இடத்துல உட்காந்து உங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்குன்றது கொஞ்சம் நல்லா ஃபீலிங்காக இருக்குது. சன்ரைஸுக்கு நான் வருவேனான்றது கொஞ்சம் தெரில. சன்ரைஸு கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது. என் கேமரா பின்னாடி விழுந்துச்சுனாக்கா அவ்வளோதான் காலி. இருந்தாலும் நான் ஒரு குட் ஃபெய்த்தில் உட்கார வச்சு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா விழுந்துடாத. இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் காட்டின ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நேம்ஸ், அந்த நேம்ஸை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய டிஎம்க்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டான கவுண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கிவ் அவே. ஃபஸ்ட்டு பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு சென்ட் த ஃபோட்டோஸ் இஸ் கோயிங் டு கெட் அ கிவ் அவே ஃப்ரம் மீ, ஃப்ரம் மை ஓன் மணி. ஸோ நம்ம வந்து யூடியூப்லேருந்து காசு வந்து கிவ் அவே கொடுக்கறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நம்ம வீடியோ போடும்போதே நம்ம ஓன் மணிலேருந்தே கிவ் அவே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். மந்த்லி ஒரு கிவ் அவே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன்.
அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் பிளான் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் பிளான் பண்ணோம். ஸோ வீடியோ யூடியூப் சேனல் க்ரோ ஆக கிவ்அவேவும் க்ரோ ஆகும். நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக போகிறோம், ஹாப்பியாக போகிறோம். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. See the scenery. You are going to love it. மணி 6 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சன்செட்லாம் பார்க்க முடியாது. சன் ஆல்ரெடி போயிட்டாப்புல. நம்ம இந்த இடத்துல நின்று அப்படியே இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஃபீலிங் ப்ளிஸ்ஸாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது. நான் வந்து இது வீடியோவாகவோ இல்லை இந்த இதுக்காகவோ சொல்ல, நிஜமாகவே ஐம் ஃபீலிங் குட். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இருந்து உட்காந்து நான் வீடியோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு விலாக் பண்ணுறதுக்கு வந்து தைரியமே கிடையாது. விலாக் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து அவ்வளோ பயப்படுவேன். ஏன்னா எனக்கு பப்ளிக்கில் போய்ட்டு பேசுகிறதுலாம் அந்தளவுக்குலாம் வராது. நான் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் நான். அப்படி இருக்கும்போது நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி எவன் என்னை நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நின்று வீடியோ எடுத்து பேசிக்கிட்டு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஃபீலிங் குட்டாக இருக்குது, ஃபீலிங் ஆகுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் எனக்கு ஒரு ஃபீலிங் தான். பார்த்தீங்கன்னா சந்தோஷம். எப்படி அந்த வீடியோ இதிலே தான் இருக்க போகுது. இல்லை நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து மறுபடியும் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறது வந்து எனக்கு பெரிய விஷயம், உங்களுக்கு பெரிய விஷயமானு சொல்லிட்டு தெரில. இதுக்கப்புறம் எத்தனை ட்ராவல் வீடியோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் ஒரு வீடியோ பண்ணிட்டுன்றதே எனக்கு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பினஸ் உங்க கூடலாம் ஷேர் பண்ணிக்கிறதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்கள் எல்லாரையும் சன்ரைஸில் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சன்ரைஸ் பார்த்தேன்னா மறுபடியும் நெக்ஸ்ட்டு இதே இடத்துல மீட் பண்ணுறேன்.